ஓடிடி வருகையும் வளம் பெறும் மாலிவுட்டும் வேகமா மாறிட்டு இருக்க டிஜிட்டல் உலகத்துல பல ஆன்லைன் தளங்கள் மக்களுடைய வாழ்க்கையை சுலபமாக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். குறிப்பா ஓடிடி தளங்கள் கடந்த சில ஆண்டுகளா பெரிய புரட்சி ஏற்படுத்தி இருக்கு. கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறமா ஓடிடி தளத்துடைய வளர்ச்சி கணிசமா அதிகரிச்சிருக்கு. கடந்த மார்ச் மாதம் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்ட பட்டியல்படி இந்தியாவுல சுமார் 57 ஓடிடி தளங்கள் இருக்குன்னும் சுமார் 10.1 கோடி ஓடிடி சந்தாதாரர்கள் உள்ளதாகவும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு படம் பார்க்க மக்களுக்கு பலவிதமான தேர்வுகளை ஓடிடி தளங்கள் கொடுக்குது. தியேட்டருக்கு போய் 200 ரூபாய் செலவு செஞ்சு ஒரு படம் பார்க்கறத விட வருஷத்துக்கு 1500 ரூபாய் மட்டுமே செலுத்தி ஆயிரக்கணக்கான திரைப்படங்களை ஓடிடி தளம் மூலம் வீட்டிலேயே குடும்பத்தோட பார்க்கலாம். 2015ஆம் ஆண்டுல இந்தியாவுல ஹாட்ஸ்டார் தன்னுடைய ஸ்ட்ரீமிங் சேவைகளை தொடங்கினாங்க. இதுக்கு பிறகு அமேசான் பிரைம் 2016ஆம் ஆண்டுல அறிமுகமாச்சு. இதே காலகட்டத்துல நெட்ஃபிளிக்ஸும் இந்தியால தனது சேவைகளை துவங்குச்சு. பிறகு படிப்படியா பல ஓடிடி தளங்கள் இந்தியாவை குறிவச்சு களமிறங்கினாங்க. உள்ளூர் தொலைக்காட்சி நிறுவனங்கள், தயாரிப்பு நிறுவனங்கள்னு ஓடிடி சேவைகள் தொடங்கினாங்க. லாக்டவுன் காலத்துல வாரம் ஒரு புதுப்படம் பார்த்தே ஆகணும் இருக்கக்கூடிய சினிமா ரசிகர்களுடைய பசியை போக்கியதே ஓடிடி தளங்கள் தான். சூரரை போற்று, சார்பட்டா பரம்பரை, மூக்குத்தி அம்மன் போன்ற பல படங்கள் ஓடிடி தளத்திலேயே வெளியாச்சு. லாக்டவுன் காலத்துல மக்கள் ஓடிடி தளங்கள்ல படம் பார்ப்பதை வழக்கமாக்கிட்டாங்க. இந்தியாவுல ஆங்கில படங்கள் காலங்காலமா பெரிய அளவுல பேசப்பட்டு வருது. ஆனா இந்திய மொழிகளான மலையாளம், தெலுங்கு, கன்னடம், இந்தி போன்ற மொழிகள்ல தமிழ்நாட்டுல நிறைய படங்கள் வெளியாகிறது இல்ல. இந்த குறைய போக்கவே ஓடிடி தளங்கள் வந்ததா நிறைய சினிமா ரசிகர்கள் கருத்து சொல்றாங்க. குறிப்பா மலையாள படங்கள் ஓடிடி தளத்துடைய வருகைக்கு பிறகு உலக அளவுல கவனம் பெற்று வருது. மலையாளம் அறியாத இந்தியாவுடைய பிற பகுதிகளை சேர்ந்தவங்க தங்களோட மொழியில அந்த படங்களை பாக்குற வசதி ஓடிடினாலதான் அவர்களுக்கு கிடைச்சது. மலையாளத்துல வெளியாகக்கூடிய சின்ன பட்ஜெட் படங்களும் ஓடிடில அதிக பார்வையாளர்களை ஈர்க்கிறதால மலையாள படங்களை வாங்க ஓடிடி தளங்களிடையே போட்டி நிலவுதுன்னே சொல்லலாம். அப்படி அனைத்து மாநில ரசிகர்களுடைய கவனத்தையும் ஈர்த்த மாலிவுட் திரைப்படங்கள் சிலவற்றை தற்போது பார்க்கலாம். கடந்த 2021ஆம் ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி அமேசான் பிரைம் ஓடிடி தளத்துல வெளியானது தி கிரேட் இந்தியன் கிச்சன். விமர்சன ரீதியா நல்ல வரவேற்பை பெற்ற இந்த படத்தை ஜியோ பேபி இயக்கியிருந்தாரு. இந்திய குடும்ப அமைப்பு மீதான விமர்சன பார்வையை முன்வைக்கிற இந்த திரைப்படம் நாடு முழுக்க கவனம் பெற்றுச்சு. தி கிரேட் இந்தியன் கிச்சன் படத்துக்கு அப்புறமா ஜியோ பேபி இயக்கிய படம் காதல் தி கூர். மம்முட்டி ஜோதிகா காம்பினேஷன்ல வெளியான இந்த திரைப்படம் தென்னிந்திய அளவுல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய படம்னு நிறைய பேரால புகழப்பட்டுச்சு. பல ஆண்டு இடைவெளிக்கு பிறகு ஜோதிகா மலையாள படத்தை நடிச்சது ரசிகர்களுக்கு உற்சாகத்தை கூட்டியது. மம்முட்டியோடைய கதாபாத்திரம் இந்த படத்துல பெருசா பேசப்பட்டுச்சு. காலித் ரகுவான் இயக்கத்துல டோவினோ தாமஸ், கல்யாணி பிரியதர்ஷன் நடிச்ச மலையாள திரைப்படம் தள்ளுமாலா 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 12ஆம் தேதி திரையரங்குல வெளியான இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்துல வெளியிடப்பட்டது. அப்புறம்தான் இந்த படம் ரசிகர்களிடையே கவனம் பெற்று வந்துச்சு. 2022ஆம் ஆண்டு சார்லி டேவிஸ் இயக்கத்துல அபர்ணா பாலமுரளி, நீரஜ் மாதவ் நடிப்புல உருவான படம் சுந்தரி கார்டன்ஸ். சோனி லைவ் ஓடிடில வெளியான இந்த படம் காதலை மையமா வச்சு உருவாக்கப்பட்டுச்சு. இந்த படத்துடைய ஓடிடி வெளியீட்டுக்கு பிறகு ஃபீல் குட் மூவின்னு ரசிகர்களால படம் வரவேற்கப்பட்டுச்சு. 2022ஆம் ஆண்டு ஜோஷி இயக்கத்துல சுரேஷ் கோபி, நீட்டா பிள்ளை நடிப்புல வெளியான படம் பாப்பன். G5 ஓடிடி தளத்துல வெளியான இந்த திரைப்படம் கிரைம் த்ரில்லர்னு ரசிகர்கள் பெருசா பேசிக்கிட்டாங்க. மம்முட்டி, கிஷோர் குமார்ஜி மற்றும் விஜயராகவன் நடிச்ச இந்த படம் கடந்த ஆண்டு செப்டம்பர் 28ஆம் தேதி திரையரங்குகள்ல வெளியாச்சு. இந்த படத்தை ராபி வர்கீஸ் ராஜ் இயக்குனாரு. ஜார்ஜ் மார்டின் என்ற போலீஸ்காரர் மற்றும் அவரது குழுவினர் ஒரு கொடூரமான கிரிமினல் கும்பலை பிடிக்க நாடு முழுவதும் மேற்கொண்ட பயணத்தை சொல்லக்கூடிய இந்த படம் சோனி லைவ் தளத்துல வெளியாகி தமிழ் ரசிகர்கள் மத்தியிலையும் புகழ் பெற்றது. தூமும் படம் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சது. ரசிகர்கள் மற்றும் விமர்சகர்களிடம் இருந்து நேர்மறையான விமர்சனங்களை பெற்று பிறகு அமேசான் பிரைம் ஓடிடி தளத்துல வெளியாச்சு. ஃபகத் பாசில் அவினாஷ் பாத்திரத்துல நடிச்சு அசத்தி இருப்பாரு. அவரது கொள்கைகளுக்கு உண்மையாக இருக்கிறதுனால சில முடிவுகள் அவரது வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வித்தியாசமான கதைக்களத்துல வெளியான இந்த படம் தமிழ் ரசிகர்களால நிறைய பேருக்கு பகிரப்பட்டுச்சு. அபிலாஷ் ஜோஷி இயக்கத்துல துல்கர் சல்மான் நடிச்ச திரைப்படம் தான் கிங் ஆஃப் கோதா. ஜி ஸ்டுடியோஸ் வேஃபேரர் பிலிம்ஸ் இணைஞ்சு இந்த படத்தை தயாரிச்சிருக்கு. அமேசான் தளத்துல வெளியான இந்த படம் ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. துல்கர் சல்மானுக்கு தமிழ்ல நிறைய ரசிகர்கள் இருந்தாலும் ஓடிடி தளத்தினால தமிழ்லயே இந்த படத்தை பார்க்க ரசிகர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது படத்தோட வெற்றிக்கு இன்னொரு பெரிய காரணம். ஜித்து ஜோசப் இயக்கத்துல மோகன்லால் நடிச்ச நெரு திரைப்படம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி வெளியாச்சு. ரசிகர்களுடைய அமோக ஆதரவு பெற்ற இந்த படம் இதுவரைக்கும் உலகளவுல 85 கோடிகளை தாண்டி வசூலிச்சிருக்கு.
மலையாள திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பம்பர் ஹிட் தான் சொல்லணும். இந்த படம் டிஸ்னி ஹாட்ஸ்டார் தளத்துல ரிலீஸ் செய்யப்பட்டு மேலும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு. ஓடிடி தளங்கள் சினிமா மார்க்கெட்ல தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சாலும் என்னைக்குமே ஓடிடி தளங்கள் திரையரங்குகளுக்கு இணையாகாது. இரண்டுமே வெவ்வேறான வியாபாரம்னு திரைத்துறையினர் சொல்றாங்க. அது உண்மையும் கூட.